அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 32. தோழியானவள் தலைவனை பிரிந்து அவன் எங்கே சென்றானோ என்று வருத்தப்படுவதை போக்குவதற்காக தோழி தலைவிக்கு கூறுவதான வார்த்தைகள். விலங்கல் விலங்கிழாய் செல்வாரோ அல்லல், அழல் பட்டு அசைந்த பிடியை எழில் களிறு கல் சுனை சேற்றிடை சின்னீரை கையால் கொண்டு உச்சி ஒழுக்கும் சுரம். அழகிய அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிற தலைவியை நீ கவலைப்படாதே. காட்டு தீயிலே அகப்பட்டு கொண்ட பெண் யானையை காப்பாற்றுவதற்காக அதன் மீது அன்பு கொண்ட ஆண் யானையானது தன்னுடைய துதிக்கையால் அங்கே மலை சுனையிலே இருக்கிற சேரோடு கூடிய தண்ணீரை முகந்து வந்து அந்த நீரை கொண்டு வந்து தன்னுடைய பெண் இணையினுடைய தலை மீது ஒழியக்கூடிய அளவிற்கு கொடுமையான வெயில் சுட்டரிக்கக்கூடிய பாலை நிலவழியிலே நம்முடைய தலைவர் செல்ல மாட்டார், நீ கவலை கொள்ள வேண்டாம். அவருடைய பயணத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவர் கண்டிப்பாக கொடுமையான பாலை நிலத்து வழியாக செல்ல மாட்டார். எனவே அதை பற்றி கவலைப்படாமல் இரு. தலைவரின் பிரிவை நினைத்து அதையே நினைத்து கொண்டு வருந்தி இருக்காதே. கண்டிப்பாக நம் தலைவர் பாலை வழியாக செல்ல மாட்டார் என்று ஆண் யானை தன்னுடைய பெண் யானையை குளிரூட்டுவதற்காக சுனையிலே இருக்கக்கூடிய சேற்றுடன் கூடிய சிறுநீரை கொண்டு வந்து சிறிதளவு நீரை கொண்டு வந்து தலையிலே கொட்டி அதனுடைய வெப்பத்தை போக்க முயற்சிக்கிற அளவுக்கு கொடுமையான பாலை நிலத்து வழியே நம்முடைய தலைவன் செல்ல மாட்டான், கவலைப்படாதே என்று சொல்லுகிறாள் தோழி தலைவியை பார்த்து. மீண்டும் ஒரு முறை செய்யுள். விலங்கல் விலங்கிழாய் செல்வாரோ அல்லர், அழல் பட்டு அசைந்த பிடியை எழில் களிறு கல் சுனை சேற்றிடை சின்னீரை கையால் கொண்டு உச்சி ஒழுக்கும் சுரம். நன்றி, வணக்கம்.